ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ் டு மேரேஜ் வித் மை கசின்ஸ் அப்படிங்கிற ஓடி சானோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது வரைக்கும் பண்ணாத எல்லோரும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இல்லை எனக்கு ஃபேன் ஃபிக்ஷன்லாம் பிடிக்காதுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, பாய்ஸ் 7 பேர் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தோம்மா. ஓகே வாங்க அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 7 பேர் இப்போ வந்து உங்கள் ரூமில் இருக்காங்க. நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அவங்க 7 பேர் நின்றுட்டுருக்காங்க. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சு வந்து நின்றுட்டீங்க. பாப்பா வந்து பெட்டில் தான் படுத்துருக்கா. 7 பேர் வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க. பாப்பா வந்துட்டு அவள் கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு சைலண்ட்டாக பாப்பாவே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆயன் இப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்பம் பார்க்குறீங்க. உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை தானே? அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. வீஸ் சொன்னால் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றது. அம்மாவும் சொன்னாங்க. அதனால தானே இந்த மேரேஜ்க்கு நீ அக்செப்ட் பண்ணேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக தலையாட்டுறீங்க. நாங்கள் ஒன்றும் பிரெயின் வாஷ்லாம் பண்ண விரும்பலை. எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. செல்ஃபிஷாக யோசிக்கிறோன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. எங்கள் குழந்தைக்காக உன்னோட லைஃப்பை ஒரு மாதிரி பழி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படி சொல்லி ஜேகப் சொல்கிறான். ஐயோ அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஜேகப் உங்களை பார்த்துட்டு நாங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உன்கிட்ட சொல்கிறோம், நீ ஓகேனா அது படி பண்ணிடலனா வேணாம். என்ன முடிவு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போதைக்கு நீயும் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்க. ஸோ மேரேஜ் பண்ண நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. எங்களுக்கும் ஜெனி இல்லை, குழந்தைய பார்த்துக்கவும் வேறு யாரும் இல்லை. நாங்களும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சைடு இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை ஃப்யூச்சரில் உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ தாராளமாக எங்கள் 7 பேர்த்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. பாப்பாவன் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் உன் லைஃப்பை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேணால் எங்கள் கூட இருந்துக்கோ. எங்களால் வந்துட்டு நீ கஷ்டப்படுவ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. இல்லை கஷ்டம் இல்லைன்னு சொல்லி லைட்டாக சொல்கிற கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க ஜிமின் உங்களை பார்த்துட்டு. இப்போ வந்து எல்லாமே ஓகேவாக தான் வேண்டியிருக்கும். குழந்தைக்காக 7 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், சரி பார்த்துக்கலாம், நமக்குன்னு லைஃப் இல்லை, இதை நம்ம லைஃப்பை எடுத்துக்கலாம் அப்படிலாம் தோணும். ஆனால் அது எதுவுமே ரியாலிட்டி கிடையவே கிடையாது. ஒரு லெவலுக்கு மேலே இந்த குழந்தைக்காக நம்ம எதுக்கு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிலாம் தோணும். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் அப்படிலாம் எனக்கு தோணுன்னு நான் சொல்லவே இல்லை. குழந்தைய நான் வந்து என் குழந்தையாவே பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படிங்கிறீங்க. 7 பேர் உங்களை பார்த்துட்டு இப்போ அப்படி தான் தோணும். ஒரு வேளை ஃப்யூச்சரில் மாறிச்சு அப்படின்னா நீ தாராளமாக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை வந்து நாங்கள் சொல்கிறதுக்காக தான் சொல்ல வந்தோம். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க 7 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நாளைக்கு அம்மா ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க. உன்கிட்ட சொன்னாங்களா? நீங்கள் வந்து ஷுகா பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. நாளைக்கு வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி ஷாக் ஆகுறீங்க. ஆமாம் 1 வீக்கில் மேரேஜ்னு சொன்னாங்க. ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? 1 வீக்லேயே அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஓகே சொல்லிட்டு அப்படி தான் இருக்கீங்களே தவிர உங்களுக்கு முழு மனதாக வந்து சம்மந்தம்லாம் கிடையாது. 1 வீக்கில் மேரேஜ் அப்படி வேறு இருக்குது. ஏன் தெரில, அம்மாட்ட கேட்குறேன். சரி அப்படி சொல்லிட்டு அவங்களாம் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. நீங்கள் வந்து நைட்டி இப்போ நீங்களும் பாப்பாவும் தான் இருக்கீங்க. நீங்கள் பாப்பா பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அஸ்வின் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறத தாண்டி நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுது? இந்த 7 பேரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்க போகிறோம்? இவங்க வேற உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா நீ போயிடுலாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இன்னொருத்தர் பிடிக்குமா? ஆனால் இவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிடுவோமே. அப்போ இவங்கள தானே பிடிக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ அதை தான் இன்டைரக்டாக சொல்கிறாங்களோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு 1008 தாட் ஓடுது. நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்றாலே தப்பாக ஓடும். இதில் பல மணி தப்பாகவே வருது உங்களுக்கு. நீங்கள் அமைதியாக பாப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து அழகாக தூங்கிட்டுருக்கா. இந்த லைஃப்பை உனக்காக வரல, நான் முடிவே பண்ணிட்டேன். பார்ப்போம் எப்படி தான் போகுதுன்னு. போகிற மாதிரி போகட்டும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பாப்பாவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவளை கொஞ்சம் க்ளோஸில் இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டா. அவளை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. உங்கள் அம்மா மாத்தையும் சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா மார்னிங்கே நல்ல சமையல் தடப்படலாம் ஆகிட்டுருக்கு. ஆமாம் என் பொண்ணு கல்யாணம் ஆக போதில் அதான் அந்த சந்தோஷம். அம்மா என்னாடி? அம்மாண்ணா இந்த வீட்டில் கல்யாணம் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்க போகுது அப்படிங்கிறப்ப இங்கே இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும்.
லூசு மாதிரி பேசாத அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஆனால் கல்யாண பொண்ணுக்கு கலை தெரியலையே அப்படிலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்துட்டு, ஓய் இந்த காஃபி அப்படிங்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. பாப்பா முழிச்சிட்டாளா? இல்லை பாப்பா இன்னும் முழிக்கல. இப்போ யார் பாப்பா பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா விஷயம் ஷாக்காக கேட்குறாங்க. அம்மா ஷாக்காக ஒன்றும் இல்லை, அங்கே ஜிமின் 2 பேரும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் தான் பாப்பா பார்த்துக்கிறாங்க, நான் அதனால தான் வந்தேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அவங்க பாட்டுக்கு 2 பேர் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வராங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து பாப்பாவை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து பாப்பாவுக்கு மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சாப்பிடல. ஓய் சாப்பிடு இருமா பாப்பா பால் குடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சாப்பிட்டுட்டே உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடியுது. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஓய் நீ பாப்பா உங்கள் கிளம்பி எப்படியே 7 பேரும் போங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அழகாக ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட் தான் போட்டிருக்கீங்க. பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க. சும்மா சிம்பிளாக போட்டிருக்கீங்க, பட் அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பாப்பாவுக்கும் வந்து நீங்கள் போட்ட மாதிரியே தான் ஒரு அவுட்ஃபிட் போட்டுட்ருக்கீங்க. அது அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. நீங்கள் வந்து பாப்பாவை கையில் தூக்கிக்கிறீங்க. அந்த 7 பேர் உங்கள் கூட வராங்க. வந்து ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து பாப்பாவுக்கு என்னென்ன தேவை எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. பால்லேருந்து டைப்பர்லேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறீங்க. வைப்பர் கூட வீட்டிலேருந்தே ரெடியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. பாய்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சுட்டு ஓகே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே காரில் ஏறியாச்சு. நீங்கள் வந்து ஜன்னல் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. மற்ற எல்லாருமே காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. டிரைவர் தான் ஓட்டுறாங்க. பக்கத்தில் தான் ஆரம் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து அமைதியாக பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அவள் வந்து சுற்றி சுற்றி பார்த்து எக்ஸைட் ஆகிட்டே இருக்கா. அவள் சிரிக்கிறவங்கள பார்த்து என்னது என்னது அழகாக இருக்கா அப்படிங்கிறீங்க. அவள் கண்ணை சிமிட்டி சிமிட்டி சிரிக்கிறா. வீக் வந்துட்டு பாப்பா அவங்க கிட்டேருந்து வாங்கணும்னு தோணுது. உங்களையே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வந்து டக்குன்னு மிரரில் பார்த்துருப்பீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கீங்க. அவன் பின்னாடி சீட்டில் தான் இருந்திருப்பான். அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக இருக்கானுங்க. ஏன் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? எல்லாரும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திருன்னு முழிக்கிறானுங்க. அப்படி சொல்கிறீங்க. நீ வந்து அதான் எனக்கு பாப்பாவை அவங்ககிட்டேருந்து வாங்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன். பாப்பா வேணும்னா கேட்கலாமே, கொடுத்துருப்பேன். கொடு அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து பாப்பா வீட்டை கொடுத்துட்டீங்க. ஜேகேக்கு பாப்பா வேணும்னா கேட்டுருக்கலாமே, கொடுத்துருக்கலாமே. அவனுக்கு ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் புரியுது. அவன் வீக்கிட்ட போயிட்டு ஐயாங் என்னடா அவன் என்ன சொன்னான் பாப்பா வேணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்னு சொன்னான். எனக்கு இது தப்பாக புரியுது. ஜேகே வந்து முறைக்கிறான். சத்தியமாக இது எனக்கு தப்பாக தான் புரியுது. பொறுக்கி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு உதச்சி விட்டுட்டான். ஜேகே வந்து அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். எல்லாம் பாப்பா இருக்கா. அவள் வந்து வந்து நிற்கிற மாதிரி பிடிச்சிட்டான். பாப்பா ரொம்ப எக்ஸைட்டட். அவள் குதிச்சிட்டே இருக்காளிங்க. பாப்பா குதிக்காத அப்படிங்கிறீங்க. நம்ம உங்களை பார்த்துட்டு இன்னும் வேகமாக குதிக்கிறா. குதிக்காதடி கால் வலிக்கும் அப்படின்னோடனே வேகமாக ஜிமின் வந்து காலை பிடிச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. குதிக்காத சாமி கால் வலிக்குமா, குதிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து காலை பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகே வந்து அவள் பாடி வந்து பிடிச்சிட்டான் அசையாத மாதிரி. வந்து கையை பிடிச்சிட்டா. பாப்பாக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவள் கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் சிரிச்சிட்டா அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கிட்டீங்க. அவள் அப்படி அவன் 3 பேத்தையும் பார்த்து முறைச்சி அழுகுறா. நீங்கள் என்னடி அப்படிங்கிறீங்க. ஆரம்புக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. யாரும் சிரிக்கிற அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறான். அவள் உன்ன மாதிரியே பண்ணுறா. சுகாவே அப்போ தான் நோட் பண்ணுறான். சுகா வந்து முறைச்சிட்டே தான் வந்துட்டு அழுவான். சம்டைம்ஸ் அவனுக்கு கோவம் வந்துடுச்சுன்னா முறைக்கும் போதே அவனுக்கு அழுக வேற வந்துடும். அதே மாதிரி பாப்பா பண்ணுறா. அவள் முறைக்கிறா. பட் அவள் கண்ணில் தண்ணி வருது. அவனுங்களை பார்த்தா அவளுக்கு டென்ஷன் ஆகுது. நீங்கள் சிரிச்சிட்டே வந்து அவளை உங்கள் சைடு திருப்பிக்கிட்டீங்க. அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமின் கூப்பிட்றான். போக மாட்டேங்கிறா. ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு அடிக்கிறா. ஜிமின் ஒன்று நான் என்ன பண்ணேன் அப்படின்றா. ஜிமினுக்கு 2 அடி வருது. ஜேகே வந்து கை நீட்டுறா. ஜேகேயும் அடிக்கிறா. வீயும் அடிக்கிறா. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஆரம் வந்து கை நீட்டுறான். போக மாட்டேங்கிறா. நீங்கள் போ அப்படின்னோடனே அப்படி சொல்லிட்டு வந்து தலையை ஆட்டிக்கிட்டு ஓன்னு கத்திட்டு உங்ககிட்டே வரா. இப்போது அவங்க நீ ஆடினா பிடிக்க மாட்டாங்க. போறியா அப்பட்ட போறியா அப்படின்றீங்க. அவள் போகவே மாட்டேங்கிறா. சுகா வந்து உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டான். உடனே அவளை கோவம் வந்து சுகாவை அடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வரா. நீங்கள் அமைதியாக இருப்பாப்பா அப்படிங்கிறீங்க. சுகாவை அடிக்கிறா, ஜின்னை உதைக்கிறா, எல்லாத்தையும் அடிக்கிறா. பட் வந்து சுகா அடி வாங்கிக்கிட்டே ஜன்னல்கிட்ட நிற்க வச்சு பிடிச்சிக்கிட்டான். அவள் அதுக்கப்புறம் தான் பார்க்குறான். ஜன்னல் கொஞ்சம் ஓப்பனில் வேற வச்சுருக்காளாம். அவளுக்கு ஸ்ட்ரைட்டாக காற்று வந்தோடனே ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் சுகா ரெண்டு ஆடிக்கிட்டே சுகாவை பார்க்குறா. சுகா பிடிக்கவே இல்லை. லைட்டாக பிடிச்சிட்டு ஆடு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டான். உடனே ஹாப்பி ஆகிடுச்சு. ஆடும் கரெக்டாக பாட்டு போட்டுட்ருப்பான். உடனே பாப்பா வந்து ஜாலியாக ஆடிட்டு வரா. நீங்கள் பாப்பா பார்த்து அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே மேடம், சம்மாட்டம். இப்போ வந்து எல்லோரும் ஷாப் போயாச்சு. இப்போ வந்து பாப்பா வந்து இன்னும் பாய்ஸ் கையிலே தான் இருக்காங்க. நீங்கள் வாங்கலை.
எல்லாரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன் ட்ரெஸ் பார்த்துடலாம் வேணும். நீங்கள் வந்து ஆரம் தான் சொல்லியிருப்போம். ஆரம் பார்க்குறீங்க. சரி அப்படின்ட்டீங்க. உங்களுக்கு தான் கெவன் பார்க்க போயிருக்காங்க. கெவன் வந்துட்டு எல்லாருமே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நீங்களும் நின்றுட்டே இருக்கீங்க. போய் ட்ரெஸ் பாரு. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அதுங்காட்டி ஜிமின் லாஸ்ட்டில் வந்து பேசுகிறான். உங்களுக்கு அவன் என்னமோ பேசுகிறான்னு தெரியுது. அது என்னன்னு புரியல. ஹயாங் என்னடா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பொறுமையாக ஜிமின் நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒரு பொண்ணுக்கு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் அவள் ஹஸ்பண்ட் கூட வாங்கணுன்னு தானே ஆசை இருக்கும். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம்? அவளை தனியாக அனுப்பிட்டு நம்ம மாட்டுக்கு நின்னா இது அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகாது. பாய்ஸ்லாம் அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. ஜெனி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை வெட்டிங் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தப்போ என்னை பார்த்து அதான் சொன்னேன். நம்மளை பார்த்து ஞாபகம் இருக்கா? நீங்கள் 6 பேர் வந்தீங்க. நான் இல்லை எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லி நின்னதுக்கு அவள் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பேசின வார்த்தையே ஜிமின் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு நான் கேட்டதுக்கு ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறப்ப அந்த பொண்ணுக்கு அவள் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். அதனால் எனக்கும் நீ கூட இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும். நான் அதுக்காக தானே 7 பேர்த்தையும் பேசி கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சண்டையே போட்டா. அன்றைக்கி அதனால தான் நான் சிரிச்சிட்டே அவளை ஹக் பண்ணிகிட்டே பின்னாடியே வந்தேன். அதுக்கப்புறம் நீங்களாம் கேட்டிங்களே ஏன்டா வந்துட்டேன் அப்படின்னதுக்கு ஜெனி இப்படி சொன்னா அப்படிங்கிறத நான் சொல்லாமல் எல்லாம் பொண்டாட்டிக்காக தானே சொன்னல அந்த ரீசனாக தான் ஒருவேளை ஒயனுக்கும் அப்படி இருக்கலாம்ல. அப்படியே 7 பேரும் ஓகே அப்படி சொல்லிட்டு வராங்க. நீங்கள் வந்து வெட்டிங் ட்ரெஸ் பார்க்கல. நீங்கள் பாட்டு கையை கட்டிக்கிட்டு பொறுமையாக நடந்துட்டுருக்கீங்க. அவங்க 7 பேரும் அப்படி நின்ட்டாங்க. என்ன இவ எதையுமே வச்சு பார்க்கலான்னு. ஏன்னா இவங்களோட வெட்டிங் ட்ரெஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்தப்போ எப்படி இருந்திருக்குன்னா 7 பேரும் ஜெனியை சுற்றி நின்றுருப்பாங்க. அவள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து அவள் மேலே வச்சு கண்ணாடியில் பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இவங்க 7 பேர் கையிலுமே ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பா. வாங்கி வச்சு கேட்டுட்டு இருந்திருப்பா. போகும்போதே ஒவ்வொன்றா கையில் எடுத்து ஒவ்வொருத்திட்ட கொடுத்துக்கிட்டே வந்திருப்பா. ஆனால் நீங்கள் வந்து அப்படி எதுவுமே பண்ணல. சைலண்ட்டாக கையை கட்டி நடந்து போயிட்டு அப்படியே அங்கே ஒரு 4 ரோ ஃபுல்லாக இருக்குது. 4 ரோவே ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசி ரோவில் போய் அமைதியாக கையை கட்டி நின்ட்டிங்க. இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா தெரியும். உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் வந்துட்டு என்னாச்சு எப்படி சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல எப்படி சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் கிட்டே வராங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டு அப்படியே கண்ணை மூடி நிற்கிறீங்க. ஒயன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. 7 பேரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு? ட்ரெஸ் பார்க்கலையா? பார்க்கணும். ஏன் உனக்கு இந்த கடையில் எது பிடிக்கலையா? வேணா வேறு கடை பார்க்கலாமா? இல்லை அப்போல்லாம் இல்லை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பி நடக்கிறீங்க. பாய்ஸ் 7 பேர் உங்கள் பின்னாடியே வராங்க. ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க. அது ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குது. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மிரரில் வச்சு பார்க்குறீங்க. அது அழகாக இருக்குது. மேம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குவா. கொடுங்க அப்படின்னோடனே அவங்க உங்களை பார்த்துட்டு இந்த ஒயிட் ட்ரெஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ஒரு ஒயிட் ட்ரெஸ் காட்டுறாங்க. அது செம்ம கிராண்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இல்லை இவ்வளோ கிராண்டாக வேணாம் இதுவே ஓகே தான் அப்படிங்கிறீங்க. நீங்கள் வச்சுருக்கிறது பேபி பிங்க் பட் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆரம் உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணுறியா? ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு போடவே 2 ஆள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் போடவே முடியுது. நீங்கள் போட்டுட்டு பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு ஓவர் கோட் கொடுத்துருக்காங்க. போட்டு பார்த்தா அது அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஏதோ உங்களுக்குன்னே ஸ்டிச் பண்ண மாதிரி பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வெளியே வரீங்க. பாய்ஸ் 7 பேர் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. அழகாக இருக்கால்ல அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. கரெக்டாக பாப்பா உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று இருங்க அப்படி சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்து பாப்பா வாங்கிக்கிட்டீங்க. பாப்பாவுக்கு வந்து அது குத்துது. அவங்கக்கிட்ட வந்த வேகத்தில் ரிட்டன் டொங்கின்னு ஜம்ப் அடிச்சு ஒரு ராஜாக பிடிச்சிருப்பான். என்னாச்சு அப்படிங்கிறா. நீங்கள் வந்துட்டு பாப்பா பார்க்குறீங்க. அவளுக்கு அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் குத்து உங்ககிட்ட வரமாட்டேங்கிறா. நீங்கள் இல்லை எனக்கு ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் வேணும் மேம். பட்டு மேரேஜ்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு போட்டால் தானே அழகாக இருக்கும். இல்லை இது பாப்பா குத்துது போல் எனக்கு பாப்பா குத்தாத மாதிரி ட்ரெஸ் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இதில் வேறு ஒன்று கொடுக்குறாங்க. இதில் ஸ்டோன் ஒர்க் அவ்வளோவா இல்லை. நீங்கள் அதை போட்டுட்டு வரீங்க. அதுலேயும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ வந்து பாப்பா உங்கள் கிட்டே வந்தால் போக மாட்டேங்கிறா. நீங்கள் ஓகே இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிடுங்க. பாய்ஸ் உங்களை பார்த்துட்டு பட் அது உனக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இல்லை அது பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ எனக்கு வேணாம். அப்படியே 7 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுன்னு கூட தெரியல. பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை வேணாம். அப்படியே அவனுங்களுக்கு யாரா இந்த பொண்ணு அப்படி ஃபீல் ஆகுது. 7 பேர் உங்கள் பின்னாடியே வராங்க. நீங்கள் வந்து பாப்பாவுக்கு நெக்ஸ்ட் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பட் ஜென்ஸ் செக்ஷன் தான் வருதுங்க. வாங்க உங்கள் 7 பேருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 7 பேர் வராங்க. நீங்கள் அவங்க 7 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையில் வச்சுருக்கீங்க. அவங்க 7 பேர் வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு ஒயிட் கலரில் போட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. பாப்பா வந்துட்டு அவங்கக்கிட்ட இப்போ போகிறேன்னு குதிக்கிறாடிங்க. இவ்வளோ நேரமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நான் போகிறேன் அப்படின்னோடனே எல்லாரும் பாப்பாவை கையில் வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க. மாற்றி அவள் கை மாற்றி போய் விளாண்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் பார்க்க போகிறீங்க.
பாப்பாக்கு ட்ரெஸ் வந்து நீங்கள் ஒயிட் கலரில் பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. பாய்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டானுங்க. இவனுங்க 7 பேர் ஒரு சைடு பார்க்குறாங்க, நீங்கள் ஒரு சைடு பார்க்குறீங்க. எல்லாம் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயாச்சு. ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பாப்பாக்கு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படிலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலரில் கெவுன் தான் பாப்பாக்கு எடுத்திருப்பீங்க. க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. அவங்க 7 பேர் வந்துட்டு பாப்பாக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓகே இதை நம்மளே பில் போட்டுக்கலாம், நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பில் போடுற இடத்துல போய் நிற்கிறீங்க. கரெக்டாக ஜேகே உங்களை பார்த்தோன்னே அங்கே வரான். என்னாச்சு? பில் போடுறேன். இந்தா அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு பிளாக் கார்டு கொடுக்குறான். பிளாக் கார்டா? எனக்கு இதுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை ஜேகே எனக்கு வேணாம், பாப்பாவுக்கு நானே வாங்கி கொடுத்துக்கிறேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை நான் பாப்பாக்குன்னு சொல்லி கொடுக்கல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக ஜேகே பார்க்குறீங்க. உனக்கு எனக்கா? எனக்கு எதுக்கு? இங்கே பாருவேன், நீ வந்து எங்கள் ஒய்ஃப் ஆக போகிற. நீங்கள் அப்படியே ஜேகே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஒய்ஃப் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுங்காட்டி என்னை பார்த்து ஒய்ஃப் ஆக போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி தப்பாக கூட நினச்சிக்கோ. அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல. ஐயோ நான் அப்படிலாம் நினைக்கல. ஏன்னா எனக்கு இந்த கார்டு ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு. எங்கள் ஒய்ஃபுக்கு என்னனாலும் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஆசை. ஜெனிக்கு நாங்கள் அப்படி தான் செஞ்சோம். இப்போ அவள் இல்லை, பட் நீ இருக்கு இல்லை, உனக்கு நாங்கள் செய்கிறோம், இதை வச்சுக்கோ. இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஜேகே வந்து பாப்பாட்ட தான் கார்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. நீங்கள் இல்லைன்னு இருப்பீங்க. பாப்பா தானே உங்கள் கையில் இருக்கா. அவள் கையை ஆட்டி கையில் என்னமோ வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு பட் உங்கள் கார்ட்லேயே தான் பே பண்ணி வாங்கிட்டு வரீங்க. நீங்கள் வந்து இப்போ பாப்பாவை கையில் வச்சுருக்கீங்க. ஆளுக்கு 10-12 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறானுங்க. நீங்கள் ஷாக்கில் பார்க்குறீங்க. இதுக்கு கூட இவ்வளோ ட்ரெஸ்ஸும் வாங்குறீங்க, கல்யாணத்துக்கு தானடா அப்படி தான் தோணுது உங்களுக்கு. எல்லோரும் நிறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக நின்றுருக்கீங்க. அவனுங்க வாங்கிட்டானுங்க பாப்பாவுக்கு அத்தனை ட்ரெஸ்ஸு. அவங்களுக்கு இப்போ தான் தோணுது, நம்ம பாப்பாவுக்கு நிறைய வாங்கிட்டோம், எனக்கு ஒன்றுமே வாங்கலையே அப்படிங்கிறது இப்போ தான் ஃபீல் ஆகுது. வெட்டிங் ட்ரெஸ்ஸு கூட வந்துட்டு ஒன்று தான் செலக்ட் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. மற்றபடி எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. க்ளவுஸு அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அது எல்லாமே அவனுங்களே தான் வாங்கியிருப்பானுங்க. அதே மாதிரி இங்கேயும் எதுவுமே நீங்கள் கேட்கலையா? நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு 7 பேர் சைலண்ட்டாக வராங்க. நீங்கள் தான் பாப்பாவை கையில் வச்சுருக்கீங்க. அந்த கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டீங்க ரிங் வாங்குறதுக்காக. 7 பேத்துக்கும் ஃபஸ்ட்டு ரிங் எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாப்பா மடியில் வச்சுருக்கேன். அவன் வந்து கையை காலம் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கையை காட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னது எல்லாம் வேணுமா அப்படின்னு ஜேகே வந்து பாப்பா கிட்ட வந்துட்டு எல்லாம் வேணுமா அப்படிங்கன்னா பாப்பா ஊன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அங்கங்கங்கன்னு கை காட்டிருக்கீங்க. நீ பாப்பா என்ன பண்ணுற அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கிடலாமா? என் தங்க குட்டிக்கு எல்லாம் வாங்கிடலாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜேகே ஷாக்காக பார்க்குறீங்க. சொல்லுங்கள் இந்த கட்டையவே உங்களுக்காக வாங்கிடலாம் அப்படி சொல்லி எல்லோரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்கள் கடையே வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக தான் பார்த்துட்ருக்கீங்க. பாய்ஸ் 7 பேருக்கு வந்து ரிங்லாம் எடுத்து வச்சுட்டு இந்தாங்க இது ஏன்னு ஒரே மாதிரி இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்க ரிங் போடுற ஃபிங்கர் எடுத்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி அதில் ஜெனி போட்ட ரிங் இருக்குது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அந்த ரிங்கு யாருமே கழட்டவே இல்லை இன்னும் வரைக்குமே. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஜெனி வந்துட்டு இறந்துட்டா. பட் அந்த ரிங்கு கழட்டுற அளவுக்கு ஒருத்தனுக்குமே மனசு கிடையாது. சைலண்ட்டாக அந்த ரிங் வந்துட்டு ஜெனி அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி வேறு வாங்கி கொடுத்துருப்பா. சைலண்ட்டாக அந்த ரிங்கை பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன நாள் ரிங் வச்சுருக்காங்கல்ல அதையும் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆரம்பம் தான் ரிங்கை கழட்ட போகிறோம். பாய்ஸ் மற்ற 6 பேர் வந்துட்டு ஆரம்பமே தான் பார்க்குறாங்க. யாருமே கழட்ட கூட ட்ரை பண்ணல. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது போல், கழட்டாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆரம் வந்து கழட்ட போகிறோம். நீங்கள் டக்குன்னு ஆரம் கையை பிடிச்சிட்டிங்க. ஆரம் உங்களை பார்க்குறோம். மற்ற 6 பேரும் இப்போ என்ன பண்ணுறா இவ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரிங்கை கழட்ட வேணாம் அப்படி சொல்லிட்டு ஆரம் உங்களை பார்க்குறான். ஆனால் என் ரிங் இந்த ரிங்கே வச்சுக்கலாம் ஆரம். ஆனால் இது ஜெனி உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணது தானே? அத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு. ஸோ இந்த ரிங்கே நம்ம மேரேஜ் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த 7க்கும் பாக்ஸ் மட்டும் தருவீங்களா அப்படின்னு? எஸ் மேம் தருவோம் அப்படின்னு. இந்த 7க்கும் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் வந்துட்டு அந்த 7க்கு சும்மா ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. ஓகே இதை பில்க்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ரிங் காட்டுங்க அப்படின்றீங்க. அவங்களும் வந்து உங்களுக்கு ரிங்லாம் காட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ரிங் பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜேகப்பும் தான் பில் போட போகிறீங்க. ஜேகப் வந்து பில் போடுறதுக்காக அந்த ரிங்கை கொடுத்துருக்கா. நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. இந்தா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு பிளாக் கார்டு கொடுக்குறான், பே பண்ணு. ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் பே பண்ணிட்டீங்க அந்த காலில். அதை நீயே வச்சுக்கோ. ஜேகப் இல்லை எனக்கு வேணாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி ஜேகே கொடுத்துட்டான். பரவாயில்ல இதை நீ வச்சுக்கோ. இல்லை ஜேகப் வச்சுக்கோ என்னோட சொல்கிறோம். நீங்கள் சைலண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதையும் பேக்குள்ளே போட்டிங்க. ரிட்டன் வந்துட்டு பாய்ஸ் எல்லாம் பாப்பாவை பார்த்துட்ருக்காங்க. பாப்பா வந்து அங்கிட்டு இங்கிட்டு கையை காட்டி அது இதுன்னு கேட்டு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு எல்லாமே இங்கே பார்க்குற பொம்மை எல்லாமே கேட்குறா. நீங்கள் பாய்ஸை பார்த்துட்டு சரி பாப்பா கூட்டு போய் பொம்மை வாங்குங்க. நான் எனக்கு ஒரு திங்ஸ் வாங்கணும், நான் வாங்கிட்டு வந்தேன். அது வரைக்கும் பாப்பா கூட பொம்மை பார்த்துட்ருங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் 7 பேர் பாப்பா தூக்கிட்டு அங்கே போயிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நகை பார்க்குறாங்களா அதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க.
எனக்கு செயின் காட்டுறீங்களா அப்படின்னு. ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் செயின் காட்டுறாங்க. இந்த செயினில் நேம் கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? எஸ் மேம் பண்ணலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நேம் சொல்லிட்டு எனக்கு இந்த நேமை செயினில் கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டர்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு இப்போ ஒரு குழந்தை என்ன கையில் வச்சிருந்தாலும் அந்த குழந்தைக்கு போகிற மாதிரி ரிங் காட்டுறீங்களா? ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு குழந்தைக்கு ரிங் காட்டுறாங்க. நீங்கள் அந்த ரிங்கையும் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு கோல்டில் பேங்கிள்ஸ் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொலுசு இதெல்லாமே வாங்கிட்டுருக்கேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு பில் போட போகிறீங்க. ஷிகா வந்து அங்கே வந்திருப்பான். என்ன பண்ணுற? திங்ஸ் வாங்கினேன் அதான் பில் போடுறேன் அப்படின்னாரு. இன்னும் கோல்டு வாங்கினியா? ஆமாம் அப்படின்னாரு. ஷிகா வந்து உங்கள்கிட்ட இன்னொரு பிளாக் கார்டு கொடுக்குறான். இல்லை ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்க வேணாம். இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ. எங்கள் 7 பேர்ட்டுமே எக்ஸ்ட்ரா 1 இருக்கும். ஸோ அது எல்லாமே உனக்கு தான் அனுப்பிடு எப்படி சொல்லிட்டு அவன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். உங்களுக்கு என்னடா பிளாக் கார்டெல்லாம் அசால்ட்டாக கொடுக்குறீங்க அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து அதில் பே பண்ணல அப்படிங்கிறீங்க. ஷுகா வந்துட்டு இந்தாங்க இதில் பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கைப் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஷுகா பே பண்ணிட்டு போயிட்டான். என்னென்னு கூட நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா அவங்க கையிலேருந்து வாங்கிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ பொம்மை வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஆத்தாடி அப்படி இருக்குது. நீங்கள் அந்த பொம்மையெல்லாம் பார்த்து இவ்வளோ பொம்மையா? எல்லாமே பாப்பாவுக்கு தான் அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டீங்க. பாப்பா வந்து டயர்டில் தூங்கிட்டான். நீங்கள் பாப்பாவை போய் ரூமில் படுக்க வச்சுட்டு எல்லாமே எடுத்து காட்டிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நீ இவ்வளோ தான் வாங்கினியா? ஒரு ரிங்கு ட்ரெஸ் அவ்வளோ தான் வாங்கினியா? ஆமாம்மா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாய்ஸ் உங்களுக்கும் 1 2 வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வாங்கிட்டுருக்கீங்க. குழந்தைக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு. எதுக்குடா குழந்தைக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸு? கம்முனுமா அப்படி சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு. தேங்க்யூம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு போகிறீங்க. உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு ஒயன் நீங்கள் அம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா என்னடி நான் கூப்பிட்டு திருப்பி என்னையே கூப்பிட்றேன் அப்படின்னா பாய்ஸ் சில பேர் உட்காந்துருக்காங்க. உங்கள் அத்தையும் தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டு தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுது பண்ணலாமா அப்படின்னோடனே எல்லோரும் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. பேபிக்கு என்ன நம்ம பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கல தானே? வைக்கல அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கல்யாணத்தன்னைக்கு ஈவினிங் போல் பேபிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலாமா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும் என்ன அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டு பட் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் சரி சொல்லு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. கல்யாணத்துக்கு நிறைய பேர் கூப்பிட வேணாம். பட் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிடலாமா? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இல்லை வேணாது அத்தை குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காச்சும் எல்லாத்தையும் கூப்பிடலாம். கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் 8 பேர், எங்கள் அப்பா அம்மா நான் பாப்பா அவ்வளோதான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பட் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு நிறைய பேர் கூப்பிடணும்னு தோணுது. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீடு கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இருக்கட்டுமே. கல்யாணம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். நான் அப்படி சொல்லலை கேஷுவலாக சொன்னேன். ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. எனக்கு இதை ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பண்ணிடலாமா அப்படின்னே பாய்ஸுக்கும் ஓகே பண்ணிடலாம் தான் தோணுது. ஓகேம்மா பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேன்னு சொல்ல நீங்கள் வந்து பாப்பாவுக்கு பேர் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். 7 பேர் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே 7 பேர்த்தையும் பார்க்குறீங்க. இல்லை ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறானுங்க. பாப்பாவுக்கு பேர் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். பாப்பா எப்போவுமே என்கிட்ட தானே இருக்கா. அப்போ பேர் என் செலெக்ஷன் அத்தை உங்களுக்கு ஓகே தானே அப்படி உங்கள் அத்தை ஓகேன்ட்டாங்க. நீங்கள் பாய்ஸ் பேரையும் பார்க்குறீங்க. அவனுங்க இல்லை நாங்கள் அப்படியே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே பண்ணிக்கோ அப்படின்ட்டானுங்க. பட் அவங்க ஃபேஸில் டல்லாகிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. அம்மா நானும் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கேட்குறான். என்ன நீ அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா லைட்டாக சிரிக்கிறாங்க. நானும் பேர் செலக்ட் பண்ணுறேன். ஒன்றும் வேணாம் ஒயின் செலக்ட் பண்ணிக்குவானா. ஸோ கம்முனுங்க ஃபங்க்ஷனுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு அப்போ நாங்கள் எங்கடா போனோம் அப்படி சொல்லி ஃபீல் ஆகுது. அப்புறம் சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் வீட்லேயே தான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. டெக்கரேஷன் நானே பார்த்துக்கிறேன். எதே அப்படி சொல்லிட்டு 7 பேர் உங்களை பார்க்குறாங்க. பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்ல அந்த டெக்கரேஷன் நான் பார்க்குறேன். ஹவுஸ் டெக்கரேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் சொல்லிட்டாங்க. அவ்வளோதானே? அவ்வளோதான் அப்படி சொல்லி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. இந்த போயிட்டு அமைதியாக பாப்பா பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு டைரி எடுக்கிறீங்க. அது வந்து ஜெனியோட டைரி. இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய்.